பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களுக்கு யாவருக்கும் இந்த கால வேளையில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை காண நம் கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். கர்த்தரின் கிருபையும் சமாதானம் உங்களுக்கு உண்டாகுவதாக. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திருப்புவோம். ஒரு வசனத்தை வாசித்து நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் வசனம் 34, 35 மற்றும் 36. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியேன் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு சிங்கமும் ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்து போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். ஆமென். ஹல்லேலூயா. ஆம் தேவஜனமே, இங்க பார்க்கிறோம் எவ்விதமாக சவுலை நோக்கி தாவீது சொல்கிற வார்த்தைகள் இந்த வசனங்கள் காணப்படுகிறது. தாவீது சொல்றாரு சவுல் கிட்ட, ஒரு விசை ஆடுகளை நான் மேய்த்து கொண்டிருக்கும் போது கரடியும் சிங்கம் வந்தது. அது ஆடை பிடித்து போகும்போது நான் அதன் வாயிலிருந்து தப்ப வைத்தேன் ஆடுகளை. அது தாடியை பிடித்து நான் கொன்று போட்டேன்னு சொல்றேன். இங்க பார்க்கிறோம் எவ்விதமாக சவுல் கிட்ட சொல்றாரு தாவீது அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை, வித்தியாசமான ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு வெற்றியை சொல்றாரு. சவுல் கிட்ட தாவீது தன்னுடைய ஸ்ட்ராட்டஜி சொல்ல, எப்படி கோலியாத்தை கொல்ல போறேன்னு சொல்ல, என்கிட்ட கவன் இருக்கு, என்கிட்ட கல் இருக்கு, அதை வச்சுனாதான் நான் கோலியாத்தை கொல்ல போறேன்னு சவுல் கிட்ட தாவீது சொல்லவே இல்லை. ஆனால் தாவீது சொல்றாரு, அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் சந்தித்த அந்த ஜெயத்தை சொல்றாரு. நம்ம நினைக்கலாம் ஒரு நாள்ல தாவீது ஹீரோ ஆயிட்டாரு, கோலியாத்தை விழுத்து அப்படின்னு. அப்படி இல்லை தேவச்சனமே. அதுக்கு முன்பாக தாவீதோட தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் சந்தித்த அனுபவித்த அந்த ஜெயங்கள். ஆம் தேவச்சனமே, நம்மளும் நம்ம வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கை வாழும்போது, ஆவிக்குரிய ஜீவித்தை நம்ம ஜீவிக்கும் போது, நம்மளோட ஜெப ஜீவியத்துல ஆவிக்குரிய யுத்தங்கள் நம்ம ஜெயிக்கும் போதுதான் தனிப்பட்ட வாழ்க்கையில வெற்றி இல்லாமல் நம்ம வெளிப்படையான வெற்றியை அனுபவிக்க முடியாது. எவ்விதமாக தாவீதோட வாழ்க்கையில பார்க்கலாம், எவ்விதமாக ஒரு வித்தியாசமான தனிப்பட்ட வாழ்க்கை இருந்துச்சு இல்லையா. அவர் சவுல் கிட்ட சொல்றாரு, நான் ஒரு கரடியும் சிங்கத்தை கொன்றேன்னு தான் சொன்னார், தவிர என்கிட்ட ஒரு கவன் இருக்கு, கல் இருக்கு, நான் இப்படிதான் கோலியாத்தை சந்திக்க போறேன், அவன் கொல்ல போறேன்னு சொல்லவே இல்லை. அதே போல் எவ்விதமாக நம்மளோட ஜெப ஜீவியங்கள் இருக்கோ, தனிப்பட்ட வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம வாழ்கிறோமோ, எவ்விதமாக தாவீது ஜெயத்தை பெற்றுக்கொண்டபடியோ அதே போல நீங்களும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுவீர்கள். தாவீது நினைக்கலாம் ஒரே நாள் ஹீரோ ஆயிட்டார்னு. இல்லை தேவச்சனமே, அவருக்கு பின்பாக அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் கரடியும் சிங்கத்தையும் சந்தித்தால்தான் கோலியாத்தை வீழ்த்த முடிஞ்சிச்சு. அதே போல தனிப்பட்ட வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவியத்தை நம்ம ஜீவிக்கும் போது, ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஜெயத்தை ரசிக்காம ஒரு நாளிலையும் வெளிப்படையான வெற்றி நம்ம அனுபவிக்கூடிய தேவஜனமே. எவ்விதமாக இங்க தாவீதோட தனிப்பட்ட வாழ்க்கை அவரை உருவாக்கி சொல்லியா. ஆடுகளை மேய்த்து கொண்டு சிங்கங்களையும் கரடிகளையும் கொன்று போடுறது சாதாரண விஷயம் இல்லை. ஏன் முடிஞ்சிச்சுன்னா தாவீது கர்த்தரை நம்பி இருந்தபடி. அதே போல நீங்களும் இயேசு நாமத்தை சொல்ற கர்த்தர் உங்களோட ஜெப ஜீவியங்களை அதிகரிப்பாராக. ஜெபத்துக்கு தடையா இருக்கிற காரியங்களை கர்த்தர் விளக்குவாராக. அதிக நேரம் ஜெபிக்கும்படியாக தேவ ஆவியானவர் உங்களுக்கு ஆமென் உந்துதல் கொடுப்பாராக. அதிக நேரம் தேவ சமூகத்துல அமரும்படியாக, ஜெபிக்கும்படியாக தேவ ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்வாராக. ஆமென். கண்ணில் மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, அப்பா, இந்த கால வேலையோட சத்தத்தை கேட்க பாராட்டின கிருபை நன்றி தகப்பனே. எவ்விதமாக ராஜா அப்பா தாவீதோட தனிப்பட்ட வாழ்க்கை ராஜா சிங்கத்தையும் கரடியும் ஆமென் கொன்றபடியோ, அதே போல நாங்களும் ராஜா உம்முடைய பிள்ளைகள் அப்பா ஆவிக்குரிய ஜீவியத்துல ஆமென் ஜெப ஜீவியங்கள் பெருகும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா சவுல் கிட்ட தாவீது அப்பா அவரோட ஸ்ட்ராட்டஜி சொல்லலப்பா. எவ்விதமாக ஒரு கவன் இருக்கு, ஒரு கல் இருக்கு, அதை வைத்து கொல்ல போறேன்னு சொல்லாதபடி தனிப்பட்ட வாழ்க்கையில ஆமென் தாவீது
இது ரசித்த ருசித்த அந்த வெற்றியை சொன்னபடியோ அதே போல இயேசுவின் நாமத்தால அப்பா இந்த வேலையில ஜெபிக்க நேரத்துல ஜெபித்துக் கொண்டிருக்க பிள்ளைகள் மேல தேவ ஆவியானவர் ஜெபத்தின் ஆவியை ஊற்றுவீராக. எஸ் ஃபாதர், தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையில் அப்பா முறிந்திருக்கிற ஜெப வாழ்க்கைகளை நீரப்பா இயேசுவின் நாமத்துல அதிகரிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஜெபத்துக்கு தடையா இருக்கிறபடி உம்மோட உறவாடுறபடியா தடையா இருக்கிற காரியங்களை இயேசு நாமத்தை விளக்குகிறோம் ராஜா. அதிக நேரம் பிரசனத்தில் அமர்கிற பிள்ளைகளாக நீர் ராஜா உடைய பிள்ளைகள் அப்பா அவர் பிரசனத்தை நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம். எவ்விதமாக ராஜா தாவீது தனிப்பட்ட வாழ்க்கையில அப்பா ரசித்த ருசித்த அந்த ஜெயத்தை நாங்களும் ரசிக்கும்படியாக ருசிக்கும்படியாக உம் நாமத்து மகிமைக்காக மற்றும் எங்களை அப்பா நீர் அப்பா நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம். தேவ ஆவியால் நிரப்பப்பட்டு நடக்கிறவர்களாக ஜெபிக்கிறவங்களை மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். எங்களை முழுமை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆட்கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.